சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனகர் இவங்களெல்லாம் பத்தி சொல்றாரு. ஜனகர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து இந்த இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறார். அவங்கெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பரா இருந்ததுனால, டாப் மோஸ்ட் பிளேஸில் இருந்தவர் அவர்லாம். அவருக்கெல்லாம் நல்ல பேர். இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜனகர் வந்து ரொம்ப நல்லவர், ஜனக மகாராஜா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வரைக்கும். ஸோ அவரை பற்றி பேசினாலே கை தானாகவே நமக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தான் தோணும், 2 கையும் கூப்பணும்னு தான் தோணும். ஸோ ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவராக வாழ்ந்திருக்கார். அப்போ அவரை பார்த்து ஜனங்கள்லாம் எப்படி இருப்பா, நல்லவாளாக தான் இருப்பா. அது மாதிரி இப்போ துரியோதனனை பார்த்து நம்ம வந்து அவனால் கெட்டு போயிருப்போம்னு சொன்னோம் இல்லையா ஒரு எபிசோடில், அது மாதிரி தான் அவனால் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய, ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு டீவியேஷன்ஸ். இப்போ அவனே கூட சில பேரை கேள்வி கேட்க முடியாது. பட் இவர் ஜனகரை வந்து அப்படி இல்லை. அவர் வந்து யாராவது தப்பு பண்ணால் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கார். அவர் நல்லவராக இருக்கார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய இடத்துல தான் இருப்பாள். இந்த ராஜாவாக